ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம எப்படி கிளட்டர் அடசல் நம்ம வீட்டில் செய்கிறதுன்னு பார்த்தோம். அதில் ஒரு 6 பாயிண்ட் எனக்கு தோணிட்டு நான் சொன்னேன். அதில் என்னன்னா ஃபஸ்ட்டு இம்பல்ஸ் பையிங், அதுக்கப்புறம் ஆப்ளிகேஷன், அதுக்கப்புறம் காம்படிஷன், அப்புறம் சென்டிமெண்ட்னு ஒன்று வந்தது. ஸோ சென்டிமெண்ட்டுங்கிறது தான் நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த அடசல் கிளட்டர் எல்லாம் சேர்ந்து போகிறது சென்டிமெண்டலாக நம்ம அதுக்கு அட்டாச் ஆகிடுறோம். ஸோ அது வச்சுட்டு சேர்ந்து போகிறதுன்னு என்னோட ஒப்பீனியனில் என்னன்னா, நம்ம கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணதுனால எல்லாத்தையும் வச்சுக்கணும். நம்ம அவளோட அப்பா அம்மா இல்லைன்னா யாராவது தாத்தா பாட்டி அவளோட எல்லாம் வச்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில் நிறைய வச்சுக்கிறோம். அண்ட் அட்டாச்மெண்ட்டும் இருக்கும், அதை விடுறதுக்கு மனசு இல்லைன்னு. இப்போ என்னோட எக்ஸாம்பிள் எடுத்தேன்னா, எங்கள் தாத்தாவோட இது ஏணி. ஸோ இந்த இதில் இந்த ஏணியில் இந்த ஸ்டெப்பெல்லாம் நல்லா ப்ராடாக நன்னா இருக்கும். ஸோ நாங்கள் ஏலகிரி வீடு கட்டினதும் சென்னையிலேருந்து இந்த ஏணியை நான் இங்கே எடுத்துன்னு வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1 or 2 years எனக்கு அதை யூஸ் பண்ணவே மனசு இல்லை. ஸோ யாராவது யூஸ் பண்ணணும், ஏணி இருக்கான்னு கேட்டால், ஏணி இருக்கான்னா அதை மிதிக்கக்கூடாது, எங்கள் தாத்தாவோட ஏணி அப்படின்னு. மிதிக்காதுக்கு எப்படி ஏறுறதுன்னுட்டு அவளும் யோசிப்பா. ஸோ இப்படி ஒரு 1 year or 2 years போச்சு. அதுக்கப்புறம் இந்த இதுவே வேண்டான்னுட்டு அது ஒரு லாஃப்ட் மாதிரி கட்டியிருந்தேன். இதை அப்படியே இப்படி இந்த சைடாக வச்சு ஆணி அடித்து கட்டி அது மேலே குடம் இந்த பழைய சாமான்லாம் வச்சு ஒரு ஷோ மாதிரி. பட் என்னாச்சுன்னா, இந்த மரம்லாம் பெருசானோடனே இது காய் பறிக்கிறதுக்கெல்லாம் ஏணி வேண்டியிருந்தது. ஸோ எங்கே ஏணியை தேடின்னு போகிறது? வீடு வீடாக போய் ஏணி நம்ம வீட்லேயே ஏணி வச்சுட்டு ஏணின்னு கேட்டால் யார் கொண்டு வருவா? அண்ட் இங்கே யாரும் அப்படி மாங்காய்லாம் எடுக்கிறதுக்கு வந்தாங்கன்னா மரத்து மேலே ஏறுவான். பட் ஏணியும் வேணும். அப்புறம் அதை கீழே எடுத்துகிட்டு ஏணியை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இங்கே தான் அந்த லாஜிக்கலாக திங்க் பண்ணேன். தாத்தா எப்படி யூஸ் பண்ணியிருந்தா, எல்லாத்தையும் ஏறி எடுத்து இது பண்ணி தான் யூஸ் பண்ணியிருந்தா. அக்கம் பக்கத்தில் யாராவது கேட்டோன்னா கொடுத்துட்டு திருப்பி கொடும்பா. ஸோ அந்த மாதிரி நம்மளும் இது யூஸ் பண்ணணும். ஒரு பொருளை யூஸ் பண்ணதுக்கு தான் இருக்கே தவிர சென்டிமெண்ட்லாம் அதை வச்சுட்டு அட்டாச்சாக இருக்கக்கூடாதுங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் நடந்தது. அப்புறம் இங்கே பார்த்தேன்னா இந்த உருளி, அப்புறம் அந்த பூஜை பலகை, அப்புறம் அந்த சொம்பு, இதெல்லாம் ஆன்டிக் ஐட்டம்ஸ். ஸோ இந்த சொம்பை என்னாச்சுன்னா, இந்த வெங்கலப்பானை அந்த மாதிரி ஒரு 4-5 இருந்தது. பட் அதுலேருந்து திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு பச்சையாக ஒரு லிக்விட் லீக் ஆச்சு. அண்ட் அது என்னன்னு பார்த்தா, அந்த மெட்டல் ஓட்டை விழுந்து அதுலேருந்து லீச் ஆகிட்டு இருந்தது. இது நல்லதில்லை அந்த மாதிரி வச்சுக்கிறது. ஸோ அந்த பழைய சாமான ஆள் வந்தோடனே நான் அதை தூக்கி கொடுத்து, இந்த மாதிரி ஆறுது, இதை யூஸ் பண்ணாத, எங்கோ என்ன பண்ணுவேன்னா அவன் அங்கேயே அதை உடச்சி இது பண்ணி மெல்ட் பண்ணிடுவோம் நாங்கள் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி பழைய பொருள்கள்லாம் வச்சுருக்கிறத நம்ம கான்ஸ்டண்ட்டாக அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ அது ஒரு சென்டிமெண்ட்டுங்கிறதுனால நம்ம ஏதோ 1 or 2 வச்சுக்கலாம். பாக்கியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணதில் தப்பே கிடையாது. பிகாஸ் நம்ம வீடுகள்லாம் இப்போது சில பேர் அப்பார்ட்மெண்ட்ஸில் ஹைரைஸ் பில்டிங்ஸில் இருக்கிறதெல்லாம் ஏணி சொம்பு எல்லாம் வச்சுக்க முடியாது. ஏதோ 1 டெக்கரேட்டிவ் ஐட்டம். அண்ட் நமக்கு க்ளீனிங், அதை பாதுகாக்கிறது, இதெல்லாம் கம்மியாச்சுன்னா நமக்கு இன்னும் ஜாஸ்தி பர்த்வைல் ஆக்டிவிட்டீஸ்க்கு டைம் கிடைக்கும். ஸோ இது இந்த சென்டிமெண்ட்டை அந்த பிரின்சிபிள்ஸ் அண்ட் வேல்யூஸ் நம்ம ஆன்சஸ்டர்ஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்காலோ அதுக்கு வேல்யூ கொடுத்துட்டு, அந்த பொருள் ஆஃப்டர் ஆல் ஒரு ஐடென்டிட்டி, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காக்கி இருந்தால் ஈஸியாக போகும். ஸோ இந்த கிளட்டர் எப்படி சேர்ந்து போகிறது, அடசல் எப்படி சேர்ந்து போகிறதுங்கிறதுக்கு அந்த 6 பாயிண்டில் அந்த இம்பல்ஸ் ஒரு 20 minutes யோசிங்கோ, வேணாமா வேண்டாமான்னு. அப்புறம் நீங்கள் இது பண்ணேன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு டெசிஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆப்ளிகேஷனுங்கிறதுல கிஃப்ட்ஸும் வரும். ஸோ அவள் கிஃப்ட் பண்ணால் நம்ம கிஃப்ட் பண்ணோன்னுட்டு இந்த வெள்ளி கப்பு, வெள்ளி தட்டு, வெள்ளி டம்ளர் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டு. பிகாஸ் அதெல்லாம் யாருமே யூஸ் பண்ணுறதில்லை. இப்போது அது ஷோவாக எத்தனை நாளைக்கு எத்தனை தரம் வைக்க முடியும்? ஸோ அது கேஷ் கிஃப்ட் தான் பெஸ்ட்டு. அந்த மாதிரி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி கிஃப்ட்ஸு, ஆப்ளிகேஷன் அதுலேயும் நிறைய சேர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் காம்படிஷன், அவாத்தில் வாங்கியிருக்கா இவாத்தில் வாங்கியிருக்கா நம்மளும் வாங்கணுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஆக்சுவலி அதனாலேயே நம்ம ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் தவிர்க்கலாம்.
அண்ட் சென்டிமெண்ட் வந்து இப்போ நம்ம அதை பற்றி பேசினோம். அண்ட் கடைசியில் வந்து போர்டம். ஸோ போர் அடிக்கிறது, ஷாப்பிங் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரலாம்ங்கிற மாதிரி பண்ணினா இப்படி தான் அடசல் சேர்ந்து போகும், இப்படி தான் கிளட்டர் சேர்ந்து போகும். அதுக்கப்புறம் உட்காந்து டீக்ளட்டர் பண்ணுறத மனசு ஒரு அதுக்கி வச்சுட்டு இருக்கோம். ஸோ அக்யூமுலேட் ஆகிட்டே போகிறது. இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்னென்னா மினிமலிசம். ஸோ என்ன நமக்கு அவசியமாக வேணுமோ அதை மாத்திரம் வாங்கிட்டு நல்ல குவாலிட்டியாக வாங்கிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வந்து நம்ம டைம் அண்ட் எனர்ஜியை வந்து வர்த்வைல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய வெளியில் பார்க்கறதுக்கு இருக்குது, பண்ணுறதுக்கு இருக்குது, வீட்லேயே ஏதாவது நிறைய பண்ணுறதுக்கு இருக்குது, எக்ஸசைஸ், நல்ல டயட்டு, குக்கிங், ஹோம் குக்ட் ஃபுட், இது ரொம்ப முக்கியம். பிகாஸ் வந்து இப்போ நிறைய ப்ராசஸ்ட் ஃபுட்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் நிறைய பேருக்கு வந்து சமைக்கிறதுக்கு டைம் இல்லை, இன்க்ளினேஷன் இல்லைங்கிறது வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நம்மளோட வீட்டுக்குள்ளே டொமெஸ்டிக் இதுக்கு வந்து கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு போகலாம், கெரியர், டொமெஸ்டிக் லைஃப் எல்லாம். ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணிட்டா நம்ம ஈஸியாக நன்னா வர்த்வைலாக ஹாப்பியாக வாழலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.